ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 481. இங்கு திருமகள் அவர்களின் அருட்கடாட்சத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது மாணவர் ஒருவர் குருவை தேடி அடைய வேண்டும். ஆசான் கூறும் இடத்திலேயே தங்கியிருந்து அனைத்து கல்விகளையும் கற்க வேண்டும். அவருக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் அந்த காலத்து குருகுல கல்வி முறை ஆகும். குருகுல மாணவர்கள் குருவை தெய்வத்திலும் மேலாக கருதினார்கள். பிரம்மச்சாரிகளான அவர்கள் நாள்தோறும் நல்லோர் இல்லங்களை நாடிச் சென்று பிச்சை ஏற்று உண்பார்கள். அதை யாரும் தாழ்வாக எண்ண முடியாது. சாஸ்திர நியமம் ஆகும். இதனை போன்று ஆதி சங்கரரும் குருகுலத்தில் தங்கி சாஸ்திர கல்வி முறையாக பயின்று வந்தார். அவர் வயதில் சிறியவராக இருப்பினும் அறிவில் பெரியவராக விளங்கினார். 7 வயதிற்குள்ளேயே புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் ஆகியவற்றை ஐயம் திரிபர கற்றுவிட்டார். வடமொழியில் கவிதை புனையும் அளவுக்கு புலமையும் பெற்றுவிட்டார். இப்படியாக இருக்கும் ஒரு நாள் காலை ஆதிசங்கரர் வழக்கம் போல பிச்சை ஏற்க ஒரு அந்தணர் வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டின் உரிமைக்காரர் பெயர் அயாசித தீட்சிதர். அயாசிதர் அப்போது இல்லத்தில் இல்லை. அவரின் துணைவியார் மட்டும் இருந்தார்கள். இப்பொழுது ஆதிசங்கரர் பகவதி பிச்சாந்தேகி என சத்தமாக கூறி யாசித்து நின்றார். ஆதி சங்கரர் கொடுத்த குரல் வீட்டுக்குள் இருந்த அயாசிதின் மனைவி காதில் விழுந்தது. அதை கேட்டு அந்த அம்மையார் திகைத்து நின்றாள். பின் சுதாரித்து கொண்டு வெளி வாசலுக்கு வந்து நின்றாள். ஞான சூரியனாக பிரகாசிக்கும் ஆதி சங்கரது முகத்தை கண்டால் உடனே உள்நோக்கி ஓடினாள். அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டன. ஏனென்றால் வீட்டில் உணவோ அல்லது உணவு பண்டமோ எதுவுமே கிடையாது. அவர் முகம் வருத்தத்தால் வாடி போனது. இருப்பினும் வீடு தேடி வந்த ஞான குழந்தைக்கு உஞ்சவிருத்தி அளிக்காமல் அனுப்ப மனம் இடம் கொடுக்கவில்லை. வீட்டில் அங்கும் இங்கும் தேடினாள். இப்பொழுது சட்டியில் இருந்தால் அல்லவா அகப்பையில் வரும். ஒன்றும் கிடைக்காமல் வருந்தினாள். கடைசியில் அவளுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. தமக்கு தம் கணவருக்கும் காலை உணவாக 2 நெல்லிக்கனிகளை வைத்து இருந்தால் ஒரு பானையில் ஓடிச் சென்று அதில் ஒன்றை எடுத்து கொண்டு வெளியில் வந்துவிட்டாள். பிச்சை பாத்திரம் ஏந்தி நின்ற சங்கரரை பார்த்து, ஐயா பிரம்மச்சாரி அவர்களே, நாங்கள் கஞ்சிக்கும் கதியற்ற தரித்திரர்கள். தாங்கள் எங்கள் இல்லம் தேடி வந்து விட்டீர்கள் யாசிக்க. அது எங்க பூர்வ புண்ணியம் ஆகும். ஆனால் அன்னம் இடும் அளவுக்கு கொடுத்து வைத்திருக்க இல்லை. அதனால் நான் அளிக்கும் இந்த நெல்லிக்கனியை அருள்கூர்ந்து ஏற்க வேண்டும் என கண் கலங்கியவாறு கூறினாள். பின் ஆதி சங்கரது பிச்சை பாத்திரத்தில் நெல்லிக்கனியை இட்டுவிட்டு வீட்டிற்குள் ஓடி மறைந்து விட்டாள். அன்னங்களின் நயனங்களும் நனைந்து விட்டன. அவரின் மனதில் அருள் சுரந்தது. தெய்வீக அருள் நிறைந்த சங்கரர் அவர்களுக்கு திருவுருள் புரிந்து அவர்களது ஏழ்மையை அகற்ற திருவுள்ளம் கொண்டு விட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமகள் மீது தேன் இனும் இனிய குரலில் துதி பாடல் ஒன்றை மனம் உருகி பாடினார். அந்த பாடல் அவரே இயற்றியது. கந்தர்வர்களை பழிக்கும் குரலில் அவர் பாடிய கானத்தை கேட்ட திருமகள் பொன் காசு மலை சொரிந்து விட்டாள். அதாவது அந்த தங்க காசு மலை அந்த அந்தணரது இல்லத்திற்குள்ளேயே நெல்லிக்கனி போன்ற வடிவத்துடன் பொழிந்தன. அயாசிதரின் வீட்டில் குடிகொண்டு இருந்த தரித்திர தேவதை அடியோடு குடிபெயர்ந்து விட்டால். பொன் மாறி பொழியச் செய்த ஆதி சங்கரரை அயாசிதரின் துணைவி பலவாறு போற்றி துதித்தாள். இப்பொழுது ஆதி சங்கரர் புரிந்த இந்த அற்புதத்தை கண்டு ஊரே கூடி நின்று வணங்கி போற்றியது.
தெய்வீக சக்தி நிறைந்த குழந்தையாக மட்டும் நினைக்காமல் ஒரு மகானாகவே வந்தனம் செய்தார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.